ஆமா, மணி 10 ஆச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா? நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ் தான் விடும். ஆமா, ஆபீஸ் நேரமாகல. காப்பி ரெடியா? ரெடி. கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம். யாரும் சீட்டு கூட ஆட விட மாட்டேங்கிறானே. என்ன காலத்துக்கு மேல போடுறேன். அவன் கண்ட்ரி ப்ரூட். ஏய் பாக்குறேன் இல்ல. ஏய் சம்பத்து, என்னடா எங்க எங்க வந்த? ஏய் நீ 5 வருஷத்துல ஆளே மாறி போயிட்ட. அது உன் சைக்கிளடா? ஆமா. தெர்மஸ் பிளாஸ்க் டிஃபன் பாக்ஸ். நீங்க எங்கடா பார்க்குக்கு வந்த? சீட்டாட வந்தேன். சீட்டாட வந்தியா? அதை ஏன் கேக்குற அந்த அநியாயத்தை? 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு. ஐயோ, எவடா உன்னை கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதாடா? இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டர் ஆச்சேன்னு கேட்டேன். அடே, நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதான விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். எப்படி? மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். டூப். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிக்கிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு, அப்புறம் சோறு, அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம், அப்புறம் காபி டிஃபன், 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன், அப்புறம் வீடு. அவ்வளவுதான். ஏண்டா உன் பொண்டாட்டிகிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா? சொல்லி புள்ளாண்டா பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஏமாம என் மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவா. அது கரெக்ட். ஆமா. நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு. இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா? எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும். என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்டா சொல்ற? டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்தடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி இப்படின்னு கேட்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா. சரி புறப்படு. மாலினி, மாலினி, பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாலினி. மாலினி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னது படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தான், வேலைகளை இல்லாம பார்த்தேன். என்னடா படிச்ச பயிலா இருந்துட்டு கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனில சேல்ஸ் மேனேஜர். சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டு இருங்க. காபி கொண்டு. காபி எதுக்குங்க? நாங்க இப்ப சும்மா அவன் எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றான். கொண்டாந்து கூட குடிப்பான் குடிப்பான். அப்படியே எனக்கு ஒரு காப்பி. என்னடா நீ பாட்டுக்கு ஐடியா இல்லாம கும்பல் அடிச்சு விடுற? கேரம் போர்டுக்கு என்னடா ஐடியா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணா ஐடியா தீர்ந்து போகுது. என்னடா அது? சரி ஆடத்துக்கு பாருப்பா. முழுங்கு போட்டேன், இது போட்டேன். முழுங்கு ஆடு. ஐயா, உங்களுக்கு ஆட தெரியாதா? யார் சொன்னது உங்ககிட்ட வந்து ஆட தெரியாது? ஏன்னா தந்தியா கொடுத்தாங்க. இப்ப என்னமா மறந்து போச்சுது. பள்ளிக்கூடத்துல நான் தான் சாம்பியன். சும்மா சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கன்னா மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள வாங்கிட்டே இருக்கிறான். மாமா வாங்க வாங்க வாங்க. ஊர்ல தானே இருக்கீங்க? ஆமா. சோக்கிங்களா? என்னங்க மாமா, இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. அப்படியா? வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னங்க, இவர் எங்க சொந்தக்காரரு. எனக்கு மாமா முறை வேணும். அடடே, இவரை நான் பாத்துருக்கேன். எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சரிக்கு கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே. அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு? அது இவருடைய டியூப்ளிகேட்டர். இருந்தாலும் இருக்கும். இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? வாண்டா தின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் மாப்பிள்ள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா. இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான். என்னது மன்னாரன் கம்பெனிலயா? ஏன் எதுக்கப்படாதுங்களா? மாப்பிள்ள உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன். நீங்க எந்த மன்னாரன் கம்பெனி பத்தி சொல்றீங்க? என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே. மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா. அத பத்தி நமக்கு என்னடா? நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா. அங்க ராஜமன்னார் சார்
சரி சரி, உங்க அட்ரஸ கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன். அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க. ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து. சண்டாள பைய கடைசியில என்னையும் இல்ல சந்தில நிறுத்திவிட்டா அவன் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. மூச்சு. மாலினி, உன் புருஷன்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, அதை கவனிமா. நான் வர்றேன். சரி மாமா, இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன். எதுக்கு மாலினி? எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் உண்மையை சொல்லி விடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத. வேலையில இல்லையா? என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா? உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இத பாரு மாலினி, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்குத. நான் என்ன செய்வேன்? இத பாரு, நான் 10 நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்து. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை சோத்தையும் நிறுத்தி கொடு. ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா வெளியில நிறுத்து, வெளியில நிறுத்து. வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன். நீ செய்வ. ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு? அவன் எங்க இருக்கிறான்? அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சுத. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே. என்ன கஷ்டம், என்ன கஷ்டம். சாரி, அதை எடுத்து போய். ரொம்ப களைச்சு போன மாதிரி தான். உண்மையிலேயே களைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறியை கொண்டாந்து வீசு. இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு? இந்த பார், உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுகுறீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படாது, தெரியுமா? இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே. 200 ரூபாவா? ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்லன்னா கண்ணை கழுவிட்டு பாரு. ஏது வேலை கிடைச்சு போச்சா? வேலை 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 வேலை. ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? இப்படி உட்காரு சொல்றேன். பைரவனை தெரியுமா? தெரியுமே, இந்த கதைலாம் எழுதுறாரு அவர் தானே? நல்லாவே தெரியும். தெரியுமா? அவனை நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எழுதுவாரு. அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்கே பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான், உன் ஹஸ்பண்ட். நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளன் இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான். நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன். ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே. இப்ப எப்படி சொன்னீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு, கவனமா கேளு. காலையில என்ன 2 ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரேன், எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதி தாரேன் புழைச்சுக்கன்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான் எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆளு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தேன். கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாறேன். ஆப்பிள் ஜூஸ் 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பைரவா, என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க நான் வாழ்க, உன்னால நான் வாழ வேண்டாம் எங்க அப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க கதைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்திருப்பீங்க. ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட? உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான் சொன்னா. ஓச்சுரா, அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. ஆமா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க? அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாருங்களேன், நேத்தி சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே. அவ யார் தெரியுமோ? ராட்சசம் பொண்டாட்டி. ஓஹோ, இரு. வணக்கம். அட நிறுத்தமா, ராட்சசம் பொண்டாட்டியா? ஏன் சார், உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாஸ்ய கதை எழுத பிரியுமா? அது கல்யாணத்துக்கு முன்னால ஆசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம். ஏன் சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதினீங்களா, ஞாபகம் இருக்குதா? ஆமா எழுதுனேன், அது பெரிய போராட்டமாச்சே. அதுல கதாநாயகன் ஏன் சார் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறார்? கடைசியில தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆளை விடுங்க, என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி செத்தான். என்னங்க
கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா? இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல, இனிமையும் கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல. நான் கலந்துகிட்டா ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் ஏமாந்துருவாங்களே அப்படின்னு நினைச்சு நான் சும்மா இருக்கிறேன். முதற் பரிசு 10,000 ரூபாய் சார். எழுத்தாளர்களுக்கு தானே? 10,000? என்னங்க, கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான். வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு நேரம்? என்ன இப்படி சொல்லிட்ட? கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டுல வந்துட முடியுமா? வெளியூர்ல இருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. என்ன சார் கூட்டம் முடிஞ்சு நீங்க பாட்டுல புறப்பட்டீங்க? ஒரு வார்த்தை பேசப்படாதான்னு கெஞ்சினாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவங்க கிட்ட எல்லாம் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. பலமான வரவேற்புன்னு சொல்லுங்க. அதை ஏன் கேக்குறப்போ, மேடை அலங்காரம் என்ன, தோரணங்கள் என்ன, அந்த செட்டப் என்ன, அவ்வளவு நல்லா இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமாலை தான் போட்டாங்களா? என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்திருக்க முடியாது. ஏன் ஓரமா நின்னீங்களா? ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற, பூ அள்ளி கொட்டி மாலையை போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு. அந்த பூமாலை எல்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் அள்ளிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா 4 லாரி வேணும். ஏதோ போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒண்ணே ஒண்ணு. ஆமா, உங்களை யாரும் புகழ்ச்சியா பேசலையா? ஏன் பேசல? நல்லா இருக்குது. இந்த ஊர் சேர்மன் திடீர்னு எழுந்தாரு. இவர் கலை பொக்கிஷம்னாரு. சார் சார் இருங்க இருங்க, என்ன ஒண்ணு புகழ்ந்து பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க, சப்ஜெக்டுக்கு வாங்கன்னு. ஓ ஐ அம் சாரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவர் எழுந்தாரு. பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு. இருங்க இருங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சு விட்டேன். அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும்? 2 hours பேசிருக்கேன். 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளன் நாட்டு முதுகு எலும்புன்னு தட்டினாம் பாரு. உங்களையா? என்னையா தட்டுறான்? நான் தான் மேடையில இருந்தேனே. கைய தட்டுறான் 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 தட்டுறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான். அமைதி அமைதி அமைதின்னு அமைதி படிச்சு விட்டு அப்புறமேல தான் பேச ஆரம்பிச்சேன். ஆமா, பணம் முடி பொண்ணும் கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? கொடுக்க வந்தாங்களே, நான் டச் பண்ணுவேனா? வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு, அனாத ஆசிரமத்துக்கு, இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கும் எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்கினதா? ஆட்டு பைத்தியம், இது மேடையில போட்டது. இல்ல, உங்களை யாரோ பூக்கடையில பார்த்ததாக சொன்னாங்களே. யார? என்னையா? என்ன பார்த்தாங்க? எவ்வளவு டூப் படிச்சிருக்கான்? டூப் ஒண்ணும் இல்ல, நானும் பங்கஜமும் விழாவுக்கு வந்திருந்தோம். வந்திருந்தியா? ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன். பாத்தியா? ஆமா. ஏன் இப்படி பித்தலாட்டம் பண்றீங்க? என்னைக்காவது ஒரு நிஜத்தை சொல்லிருக்கீங்களா? இல்ல. ஏன் நடக்குது? என்ன ஜுரம்? ஒரு ஜுரம். ஏன் வந்தது? தெரிஞ்சு போச்சேன்னு வந்துருச்சு. 10 நாளைக்கு உப்பு இல்லாம கஞ்சி ஊத்துன எல்லாம்